தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் மே 3ஆம் தேதி வரப்போகுது. ஸோ ரிசல்ட்டில நாம எப்படி இருக்கோம், எப்படி இருக்கணும், எப்படி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம எப்படிலாம் படிச்சோன்றதுக்குரிய அந்த முடிவு அப்படின்றது ரிசல்ட்ல கண்டிப்பா வெளிய வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பாஸ்ட் 3 இயர்ஸ் பாஸ்ட் 3 இயர்ஸ்ல கட் ஆஃப் எப்படி இருந்தது? ஓவரால் நமக்கு வந்து கட் ஆஃப் எப்படி இருந்தது? 2வது எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தா நமக்கு எம்பிபிஎஸ் சீட் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்ற விஷயம். இது எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில இந்த கட் ஆஃப் அப்படின்றது நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், கட் ஆஃப் அப்படின்றது எத பொறுத்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, டிஃபிகல்டி லெவல் கொஸ்டின் பேப்பருடைய லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். அது டிஃபிகல்ட்டியா இருக்கா? ஈஸியா இருக்கா? அப்படின்றத பொறுத்தது 1. இன்னொன்னு நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்பியரிங் இன் த எக்ஸாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பேர் அப்பியர் ஆகுறாங்கன்றத பொறுத்து இந்த கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர் வந்து இருக்கும். ஸோ இதுல நமக்கு 2024, 25 அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 2024ல கட் ஆஃப் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஈவன் வந்து 620க்கு மேல ஓசி கேட்டகரிக்கே வந்தது. கரெக்ட்டுங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, ஸோ இது எதனாலன்னா, கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கோ, அத பொறுத்து கட் ஆஃப் உயரும். எல்லாருமே அதிக மதிப்பெண் எடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னு சொன்னா. அதுவே கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பா இருக்கு அல்லது மாடரேட்டா இருக்கு அப்படின்னா, அ மதிப்பெண் எடுக்கிறது வந்து குறைஞ்சிரும். எல்லா மாணவரும் சற்று குறைவான மதிப்பெண் எடுப்பாங்க. இது வந்து இயல்பு. சரிங்களா? அப்போ பொதுவா வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஒண்ணு ஈஸியா இருக்கும், இல்ல மாடரேட்டா இருக்கும், இல்லன்னா டஃப்பா இருக்கும். இந்த 3 கேட்டகரி மட்டும் தான். இந்த மாடரேட்டா இருக்கிறதும், டஃப்பா இருக்கிறதுமே இந்த மாடரேட் அப்படின்றதே வந்து டஃப் லெவல்ல தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அது ஈஸின்னே சொல்ல முடியாது. ஏன்னா மாடரேட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே, அதிலயுமே மதிப்பெண் குறைவா தான் மதிப்பெண் மாணவர்கள் எடுக்குறாங்க. அதனால இந்த கட் ஆஃப் அப்படின்றது எதுவுமே வந்து ஆ நாம நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. நம்ம கையில இப்போதைக்கு அது எதுவுமே கிடையாது. கொஸ்டின் பேப்பர் எப்படி வருதுன்றத பொறுத்து எல்லாமே மாறுபடும். சரிங்களா? இப்போ என்டிஏ வந்து ரீசென்ட்டா ஒரு ட்வீட் ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி கூட பார்த்திருந்தோம். இப்ப அதிலே கூட கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் டஃப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. பட் அவங்க சொன்னதா தான் வந்து ட்விட்டர்ல வந்து வந்திருக்கு. ட்விட்டர்ல. பட் கொஸ்டின் பேப்பர் டஃப்பா தான் வரும் அப்படின்னா, ஈவன் வந்து அவங்களே அத சொல்றாங்க அப்படின்னா, அப்ப மதிப்பெண் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா குறைவா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ டஃப், ஈஸி அப்படின்றதெல்லாம் தாண்டி, நீங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்றத பொறுத்து தான் அந்த மதிப்பெண் அதிகமா இருக்குமா? குறைவா இருக்குமான்றது ஒரு இண்டிவிஜுவல பொறுத்தது. சரிங்களா? என்ன பொறுத்தவரைக்கும். சரி, இப்ப கட் ஆஃப் என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரிக்கு பொறுத்தவரைக்கும், 2023ல வந்து எவ்வளோ இருந்தது தெரியுங்களா? ஓசில 602 இருந்தது கட் ஆஃப். 24ல 651 மாறுச்சு. 25ல 533 குறைஞ்சிருக்கு. அப்போ இது 2த்துலயுமே கம்பேர் பண்ணும்போது 23, 24 இது 2மே கம்பேர் பண்ணும்போது 25ல கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பா இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போ 23ல மாடரேட்டா இருந்திருக்கு. அதுவுமே கொஞ்சம் டஃப் தான். மாடரேட் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி. ஏன்னா 600 தாண்டி இருக்கு மதிப்பெண். 2024ல 651 இருந்ததுன்னா, அப்போ வந்து இன்னுமே ரொம்ப ஈஸியா இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ 24ல ஈஸி, ஆ 24ல ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. 23ல ஈஸியா இருந்திருக்கு. 25ல டஃப்பா இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். சரிங்களா? அது வந்து பிசி கேட்டகரிக்கு. சாரி சாரி ஓசி கேட்டகரிக்கு அது. பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 25ல 556, 24ல வந்து 620 இருந்திருக்கு. அதேபோல 25ல 506 மாறிருக்குங்க. 620ல இருந்து சடனா டிராப் ஆயிருக்கு 506க்கு. அப்ப அதுதான் கொஸ்டின் பேப்பரோட லெவல் அப்படின்னு சொல்றது. எம்பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 23ல 530 இருந்தது. 24ல 603 அதிகரிச்சது. 25ல 494 மறுபடியும் குறைஞ்சது. எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 2023ல 454 இருந்தது வந்து 536 உயர்ந்தது 2024ல. அதுக்கப்புறம் 2025ல 434 அது மறுபடியும் குறைஞ்சது. இது எல்லாமே கடைசி 23, 24 கம்பேர் பண்ணும்போது 25ல எல்லாமே ரொம்ப டிராப் ஆச்சு. எல்லாமே குறைஞ்சது. கொஸ்டின் பேப்பரோட டஃப் அப்படின்னு சொல்றது தான். எஸ்சிஏ பொறுத்தவரைக்கும் 23ல 392 இருந்தது. 463 24ல இருந்தது. 25ல பொறுத்தவரைக்கும் 396 மாறி இருக்கு. எஸ்டி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா 355 இருந்தது. 2023ல 483 அதிகரிச்சது 24ல, 25ல 397 டிராப் ஆயிருக்கு. பெரிய டிராப் வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாஸ்ட் 3 இயர்ஸ் கேட்டகரி வைஸ் நம்ம வந்து சொன்னோம். சரி, இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த வருடத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட்
குறைந்தபட்ச மார்க்கா இப்ப நான் சொல்லப் போறது இருக்கணும். இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லல. இப்படி இருக்கலாம். இந்த அளவுக்கு இத விட நீங்க அதிகமா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும். குறைந்தபட்ச மதிப்பெண்ணா இது இருக்கணும். ஓசிக்கு 600 பிளஸ் நீங்க கண்டிப்பா எடுக்கிற மாரி இருந்தா, நீங்க எதிர்பார்க்கலாம் கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ கூட. பிசி கேட்டகரிக்கு 565 பிளஸ் இருக்கிற மாரியும், எம்பிசி கேட்டகரிக்கு 550 பிளஸ் மேல இருக்கணும். எஸ்சி கேட்டகரில 440 பிளஸ் இருக்கிற மாரியும், எஸ்சி பொறுத்தவரைக்கும் 440 பிளஸ் இருக்கணும் இதுவுமே. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 430 பிளஸ் கண்டிப்பா இருக்கணும். இது நான் சொல்றதே வந்து ரொம்ப ஷார்ப் நெக் டு மூவ்மெண்ட் சொல்லுவோம்ல, அந்த லெவல்ல தான் நான் சொல்றேன். ரொம்ப அதிகம். இத விட நீங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா. அப்பதான் வந்து ஓரளவு உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். இது வந்து இப்போதைக்கு தான் நிலைமை. பட் இன்னும் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு மாணவர்கள் சொல்ற ஃபீட்பேக் இருக்கு இல்லையா? இத பொறுத்து கட் ஆஃப் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்றத அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இது சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, அந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தவறாம இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.